महादेवं महेशानं महेश्वर उमापतिं महासेन गुरुं वन्दे महाभयनिवारणம். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்வத்சரம் தட்சிணாயன புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது ஆடி 20 ஆகஸ்ட் 5 சனிக்கிழமை, சுக்லபக்ஷம் திரையோதசி திதி, பூராடம் நட்சத்திரம், விஷ்கம்பம் நாம யோகம், கௌலவம் நாம கரணம். இன்றைக்கு பிரதோஷ விரதம். மாதந்தோறும் பிரதோஷம் வர்றது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் இரண்டு பிரதோஷங்கள் வரும். அதுல இன்றைக்கு வர்றது சுக்லபக்ஷ பிரதோஷம். அதுல இன்றைக்கு சனிக்கிழமை வர்றதுனால இது சனி பிரதோஷம், சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படும். அதாவது வழக்கமான பிரதோஷங்களை விட இன்னும் சக்தி வாய்ந்தது. இந்நாளில் வழக்கமா பிரதோஷங்கள்ல விரதம் இருக்காதவங்க கூட இன்றைக்கு இருக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக, அதாவது ஆன்மீக ரீதியாக ஒரு விஷயத்தை உயர்த்தி சொன்னாலாவது பக்தர்களுக்கு பற்றுதல் வரணும், அவர்கள் விரதம் இருக்கணும், ஆன்மீக நாட்டம் ஏற்படணும்னு சொல்லிட்டு அதனுடைய மகத்துவங்களை சொல்றது வழக்கம். அப்படியாக சனி பிரதோஷங்கள்ல விரதம் இருந்து ஆலயத்திற்கு சென்றா ஒரு வருஷம் பிரதோஷ விரதம் இருந்ததுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மக்கள் வழக்கமாக மாதந்தோறும் பிரதோஷத்துல விரதம் இருக்க முடியாதவங்க கூட, பிரதோஷ பூஜையில கலந்து கொள்ள முடியாதவங்க கூட ஒரு வருட பலன் கிடைக்குமேன்னு போவாங்க. பலன் கிடைக்கும்னு எதிர்பார்த்து போனாலும் சரி, பலனை எதிர்பார்த்து போலனாலும் சரி, ஆலயத்திற்கு பக்தர்களை வர வைக்க வேண்டியது கடமை. அப்படியாக இன்றைய நாள்ல சனி பிரதோஷம் விரதம் இருக்கணும். அதுல இது ஆடி மாதமாக இருக்கு. பொதுவா அசைவம் சாப்பிட்றவங்க கூட இந்த மாதத்துல சாப்பிட மாட்டாங்க. அதுல சிலர் வாழ்நாள் முழுக்கவே சனிக்கிழமையில சாப்பிட்றது இல்லைன்ற உறுதியில சங்கல்பத்துல இருப்பாங்க. அப்படியாக ஆடி மாதத்துல சனிக்கிழமையில பிரதோஷ விரதம் வருது. இன்றைய நாள்ல விரதம் இருந்து சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யும் போது நம்முடைய பிரார்த்தனைகளோடு சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை, பொதுவாக லோகம் சேமா இருக்கணும் சொல்லிட்டு, லோக தர்மம் லோகம் நல்லபடியா இருக்கணும் சொல்லிட்டு வேண்டிக்கிறது. அப்படி விஷயங்களை செய்யும் போது நற்பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை பெறலாம். இன்றைய நவகிரக நிலைகள்: மிதுன ராசியில் சுக்கிரன், கடகராசியில் சூரியன், அங்காரகன், ராகு, சிம்மராசியில் புதன், கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், தனு ராசியில் சந்திரன், மகர ராசியில் கேது. இன்றைய தினப்பலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சுக்கிரன் சாரத்தை பெற்றிருக்கார். அதனால இன்றைய நாளில் உயர்கல்வி பயிலணும், வெளியூர் வெளிநாடு போகணும், நீண்ட தூர பிரயாணங்கள் செய்யணும், சுற்றுலா சென்று வரணும், பெரியவர்களை சென்று தரிசிக்கணும், சித்தர்களுடைய கோயிலுக்கு செல்லணும், மகான்களை தரிசிக்கணும், நல்ல ஒரு குருவுடைய அனுகிரகம் தேவை. இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் முயற்சிக்கும் போது அது பலிதமாகக்கூடிய, பலன் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக அமையுது. 8ல் சந்திரன் இருந்தாலும் சாரம் கொடுக்கிறது சுக்கிரன். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அவருடைய சாரம் சந்திரன் ஏறி இருக்கிறதுனால உங்களுக்கு கெடுபலன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் சந்திரனையும் பார்த்துக்கிறார். அதனால இப்போது நீங்க நேர்த்தியாக செயல்பட முடியும், சாமர்த்தியமாக பேச முடியும், சமயோசிதமாக நடந்து கொள்ள முடியும். வழக்கமாக இருக்கக்கூடிய சந்திராஷ்டம பிரச்சனை இன்றைக்கு இருக்காது. மேலும் இன்றைக்கு பிரதோஷம், அதுல சனி பிரதோஷம் சொல்றதுனால இன்றைய நாளை நீங்க விரத நாளாக கொள்ளும் போது, ஆலயத்திற்கு சென்று வரும்போது இன்றைய நாள்ல சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு இல்லாத பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். தனாதிபதி, குடும்பஸ்தான அதிபதி சந்திரன் சுக்கிரன் சாரத்தை பெற்று ராசியை பார்க்கிறாரு 7ஆம் இடத்துல இருந்து. அந்த சந்திரனுக்கு சுக்கிரன் பார்வை கிடைக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களால நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அனைவருமே சந்தோஷமாக இருப்பாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி, அந்யோன்யம், ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. உறவினர்கள் கூட இப்போது உங்களுக்கு நல்லது செய்வாங்க. இப்படியாக இந்நாள் உங்களுக்கும் உங்களால் பிறருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்காரு. சுக்கிரனுடைய பார்வையும் சாரத்தையும் பெறுகிறார். அதனால இப்போது நற்காரியங்களை செய்வதற்கு மனம் லயிக்கும். நல்ல விஷயங்களை செய்யணும், நல்ல வித்தைகளை கத்துக்கணும், கற்றுக்கொண்ட வித்தைகளை வெளிப்படுத்தணும். இப்படியாக உங்களை வெளிப்படுத்தி கொள்ள பெயர் புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டாகும். நற்பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5ல் சந்திரன் சுக்கிரன் சாரத்தை பெற்று இருக்கிறதுனால பூர்வீகமாக வரக்கூடிய அறிவு, ஞானம், வித்தை, கலை உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு. உங்களுடைய பரம்பரையில குடும்பத்துல பெரிய கலை சம்பந்தப்பட்ட துறையில வல்லுநர் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா அது இப்போது உங்களுக்கு கிடைக்கும்.
இப்படியாக இந்நாள் உங்களுக்கு உங்களுடைய பூர்வீகமாக வரக்கூடிய நற்பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 4ல சந்திரன் இருக்கிறது. 4 வீடு வாகன ஸ்தானமாக அமைகிறது. ஒருவருடைய சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக அமையுது. அந்த இடத்துல சந்திரன் சுக்கிரன் சாரத்தை பெற்று இருக்காரு. சுக்கிரனுடைய பார்வையும் சந்திரனுக்கு கிடைக்கிறது. வீடு வாங்கக்கூடிய யோகம், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்நாளில் உங்களுக்கு உண்டு. இது சம்பந்தமாக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இது அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். முயற்சி ஸ்தானத்துல சந்திரன் சுக்கிரன் சாரத்தை பெற்று இருக்கிறதுனால செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபாட்டோடு செய்வீங்க. கல்வியில இப்போது சிறந்து விளங்குவீங்க. உங்களுடைய உத்தியோகத்துல மிகச்சிறந்த நல்ல திறமைசாலி என்ற பெயரை எடுப்பீங்க. பொதுவாகவே அனைத்து காரியங்களையும் நேர்த்தியாக செய்து பலனை பெறக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். குடும்பஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. சுக்கிரன் பார்வையையும் சாரத்தையும் பெற்றிருக்கார். உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்துல ராசி அதிபதி அங்காரகன் சூரியன் ராகுவோடு சேர்ந்து இருக்காரு. தைரியம், துணிவு, தன்னம்பிக்கை இருக்கும். சிறந்த பேச்சாற்றலை வெளிப்படுத்துவீங்க. பிரச்சனைகள், சிக்கல்கள், சவாலான விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக நீங்க சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இது அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசி அதிபதி குரு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் இருக்காரு. ராசியில சந்திரன் அஷ்டமாதிபதி இருந்து 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரனுடைய சாரத்தையும் பார்வையும் பெறுகிறார். உங்களுடைய உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள், தடைகள், பிரச்சனைகள், கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இதையெல்லாம் நீங்க சரி செய்யக்கூடிய, அதற்கு உங்களுக்கு சக்தி உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7ஆம் இடம் கலத்திரஸ்தான அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்காரு. ஆனா கலத்திர காரகன் சாரத்தையும் பார்வையும் பெற்றிருக்காரு. அதனால வாழ்க்கை துணை வெளியூர் வெளிநாடு செல்வாங்க. கணவன் மனைவி இருவருக்குமே இப்போ தற்காலிகமான ஒரு பிரிவு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது கல்வி, உத்தியோகம் போன்ற விஷயங்களுக்காக இருக்கலாம். அப்படி ஏற்படும் பட்சத்தில் அதனால உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். நீங்க ஏற்றுக்கொள்வது சிறந்தது. வாழ்க்கை துணை உயரக்கூடிய நாளாக இது அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். லாபஸ்தானத்துல சந்திரன் இருந்து சுக்கிரன் சாரம் பார்வையை பெற்றிருக்கிறதுனால எளிதாக இப்போது பொருளீட்ட முடியும். சவாலான விஷயங்களை கூட சாமர்த்தியமாக செய்து முடிக்க முடியும். வசதி வாய்ப்புகள் அதிகமாகும். வாழ்க்கை தரம் உயரும். சிறந்த பலன் தரக்கூடிய சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 7ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்காரு. 9ல சனி, 10ஆம் இடத்துல சந்திரன், 11ஆம் இடத்துல கேது. 9ஆம் இடத்துல சனி பெரியவர்களுடைய சொல் பேச்சை கேட்டு, 10ஆம் இடத்துல சந்திரன் காரியங்களை முழு மனதோடு செய்யணும். 11ஆம் இடத்துல கேது நல்ல ஆதாயங்கள் உங்களை சேரும். மிக சிறந்த பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல். ராகு கேது பயிற்சி பலன்கள் தனுர் ராசிக்கு இன்றைக்கு பார்க்கலாம். இதுநாள் வரை தனுர் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்த ராகு இப்போது 8ஆம் இடத்திற்கும், 3ஆம் இடத்திலிருந்த கேது 2ஆம் இடத்திற்கும் பயிற்சியாகி இருக்கின்றார்கள். 8ஆம் இடத்திற்கு ராகு, 2ஆம் இடத்திற்கு கேது வந்துட்டது. போதாக்குறைக்கு இப்போது ஜென்ம சனி வேற வரப்போகுது அப்படின்னு சொல்லி தனுர் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, கவலைப்படுறாங்க, சந்தேகமாக கேட்குறாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது எல்லோருக்குமே எல்லா கிரகங்களுமே ஒரு காலகட்டத்தில் நன்மை செய்திட முடியாது. மனிதர்களே அப்படித்தான், கடவுள் கூட அப்படித்தான். ஒவ்வொருத்தருக்கு நிறைய கொடுக்குறாரு, ஒவ்வொருத்தருக்கு சோதனையை கொடுத்து அவரை தயாராக்கி பிறகு அவருக்கு வரம் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார். அப்படித்தான் கிரகங்களும். ஒவ்வொருவரும் அனைத்து காலத்திலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சிறு வயதுல ஒரே இடத்துல உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க, பிள்ளைகள் உட்கார மாட்டாங்க, பெற்றோரோ ஆசிரியரோ கண்டிப்பாங்க, அவர்களை தண்டிப்பாங்க, அடிப்பாங்க. ஆனா அதே ஒரு மத்தியம வயதுல இவர்களுக்கு கொஞ்ச நேரம் உட்கார முடியுமா, ஓய்வு கிடைக்குமான்ற ஏக்கம் இருக்கும். ஓய்வு இல்லாம உட்கார முடியாத அளவிற்கு இவர்களுக்கு வேலை இருக்கும். அதே போன்று தட்பவெட்ப நிலை கூட, வெயில் காலம், குளிர்காலம், மழைக்காலம், இதுல நம்ம அந்த காலத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய உடை, நம்முடைய உணவு பழக்கம், நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றி அமைத்துப்போம். இதே மாதிரி தான் கிரகநிலைகளுக்கும் அந்த கிரகநிலைகளுக்கு ஏற்றவாறு நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் எந்தவித கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 8ல் ராகு இருக்கார். நீங்க என்னென்னலாம் செய்யக்கூடாது, வேகமாக இருக்கக்கூடாது. வேகம்னு சொல்லும்போது வாகனத்தை இயக்கும் போது வேகமாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம் தான் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். எந்த ஒரு செயலுமே வேகம் இருக்கக்கூடாது. பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பதட்டத்தோடு வேகத்தோடு உங்களுடைய பணிகளை செய்யக்கூடாது. அவசரமாக வேகமாக சிந்திக்காம பேசிடக்கூடாது.
எந்த ஒரு விஷயத்திற்குமே உடனடியாக நீங்க வந்து உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது. அதே போன்று குறைந்த முதலீடு அதிக லாபம் இப்படின்னு சொல்லி யாராவது சொன்னா அதற்கு மயங்கிடக்கூடாது. அல்லது அதிகமான வட்டி உங்களுடைய பணத்துக்கு கொடுக்கப்படும் சொன்னா மயங்கக்கூடாது. இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறொரு வேலைக்கு முயற்சி செய்யலாம். அந்த வேலை கிடைச்ச பிறகுதான் இருக்கக்கூடிய வேலையை விடணும். வாழ்க்கையில உயர்ந்துட்டே இருக்கணும், ஒரே இடத்துல நிக்க முடியாது. ஆனா வேலை கிடைக்காமலே இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுன்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது. குறிப்பாக வெளிநாடு சம்பந்தமாக கட்டாயமாக அந்த இடத்துல போனா உத்தியோகம் இருக்கு, நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க, நம்மை அனுப்பக்கூடிய அந்த நிறுவனம் வந்து நம்பகத்தன்மை வாய்ந்ததுன்னு சொன்னாதான் தெரிஞ்சாதான் போகணுமே தவிர அந்த வாய்ப்பு கிடைச்சிருதுன்னு சொல்லி உடனே கடனோட வாங்கி இருக்கக்கூடிய சொத்துக்களை வித்து வெளிநாட்டுக்கு போக முயற்சிகளை செய்யக்கூடாது. இதையெல்லாம் நீங்க தவிர்த்துட்டா போதுமானது. 8ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களிடத்துல வந்து மனோதிடம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். நீங்க வந்து எந்த ஒரு சவாலான விஷயங்களையும் செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெறக்கூடிய மனிதராக இப்போது இருப்பீங்க. 2ஆம் இடத்துல கேது இருக்கார். அப்ப 2ஆம் இடம் சொல்றது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். வெளியில வந்து நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்றுவோம், குடும்பத்துல காப்பாற்ற மாட்டோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கை துணை, பிள்ளைகள், பெற்றோர், நம்முடைய உடன் பிறந்தவர்கள் இவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். இவர்கள் வந்து தவறு செய்யும்போது அனுசரிச்சு போகணும், அதை பெருசா எடுத்துக்கொள்ளக்கூடாது. குடும்பத்துல நம்முடைய பேச்சின் மூலமாக பிரச்சனை ஏற்படுவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. முடிந்த அளவிற்கு பிரிவினையை வந்து வராத அளவிற்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ளணும். பண விஷயத்துல கவனமாக இருக்கணும். அதிகமான கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது, அதிகமான செலவும் செய்யக்கூடாது. அதே போன்ற பேச்சும் வந்து பேசாமலேயும் இருக்கக்கூடாது, நிறையவும் பேசக்கூடாது. கட்டுப்பாடான பேச்சு அவசியம். இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கும் போது 2ஆம் இடத்துல கேது இருந்தாலும் உங்களுக்கு கெடுபலன் ஏற்படாது, நற்பலன்கள் உண்டாகும். ராகுவுடைய சாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் புதன் சாரத்தில் இருக்கும்போது மிக கவனமாக இருக்கணும், சிந்தித்து திட்டமிட்டு செயலாற்றணும். சனியுடைய சாரத்திற்கு வரும்போது மத்தியம பலன் உண்டாகும். குரு சாரத்தில் ராகு இருக்கும்போது நற்பலன் உண்டாகும். கேதுவை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், சந்திரன், சூரியன் சாரங்கள்ல இருக்கிறாரு. சார ரீதியாக அவர் நன்றாக நல்ல சாரங்களை தான் பெற்றிருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டா போதுமானது, நற்பலன் உண்டாகும். இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நற்பலனை கொடுப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து அவசரம், கோபம், உடனடி முடிவுகள், திடீர் மாற்றங்கள் போன்றவற்றை தவிர்த்துட்டா போதுமானது. லட்சுமி நரசிம்மர், காலபைரவர் இவர்களை வழிபடும் போது ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களாக அமையும். தனுர் ராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன்களை பார்த்தோம். நாளை மகர ராசிக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.